ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்கள் பூனைகள்கிட்ட தான் சொல்லணும் நைட்டு பூரா பராண்டி வைங்கன்னு. இந்த பூனைக்கு ஒரு மாதமாக காலில் அடி, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. அது எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கோம். இப்போ தான் அது நிம்மதியாக அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி திரும்பி படுத்து படுத்து பார்க்குது. இவ்வளோ நாள் படுக்க முடியல அதுக்கு. எஸ்கே சிஸ்டர் அவர் கெட்டவர் சொல்லலை, அவர் மட்டும்தான் சயின்டிஸ்ட்டு. மற்றவங்க யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அதுங்க மட்டும் ஒய் திஸ் பில்டப். ஓ அப்படியா? நிறைய சயின்டிஸ்ட் வாங்கன்னு தானே சொல்கிறாரு. படித்து வாங்க, எல்லோரும் முன்னேறணும், சாதிக்கணும்னு தானே சொல்கிறாரு. எல்லாராலையும் முடியும்னு. ஆக்சுவலாக அவர் எதுக்கோ படித்தாராம், ஏரோநாட்டிக்கா. எதுக்கு படித்தார்? எதுக்கோ படித்து எப்படியோ வந்துட்டார் போல். இந்த காலத்தில் பில்டப் இருக்கணும் எஸ்கே சிஸ்டர். சைலண்ட்டாக இருந்தால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் பொறுமை, அமைதி, சாஃப்ட்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒரு பில்டப் கொடுத்தா தான் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. எஸ்கே சிஸ்டர், ஓ அப்போ இனிமேல் அந்த பூனை உஷாராக பார்த்து நடக்கும் சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, அதுக்கு அது போய் வேட்டையாடும். அதோட வேலையே அது அப்படி தான் படைச்சிருக்காங்க. எப்படியும் போகும். யாராவது இது கிழிக்க தான் செய்வாங்க, சண்டை போட தான் செய்வாங்க. எதுவுமே சண்டை போடும். இதையே அடிக்கும். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துச்சு, காலில் அடிபட்டனால இப்போ சரியான உடனே இதை விரட்டுது அடிக்கிறதுக்கு. இது பயப்படுது. என்ன பண்ணுறது? அதோட குணம் அதுக்கு மாறவா செய்யும்? மாறவே மாறாது. அவங்கவுங்க குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதுதான். அது ரொம்ப ஃப்ரீயாக இப்போ ஃபீல் பண்ணுது சொல்கிறேன். காலில் அடிப்பேன், திரும்ப முடியாமல் இருந்துச்சு. இப்போ நல்லா உருண்டு உருண்டு படுத்து அதுக்கு ஒரு இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அதுக்கு. எவ்வளோ நாள் தூங்கலையோ தெரியல அது. சிச்சோ பார்த்துட்டேன், சண்டை ஓட்டுறாதீங்கப்பா 2 பேரும். ஏய், மண்டையிலே ஓட்டுருவேன். இப்போ எதுக்கு அதை விரட்டுற? நீ இறங்கி ஓடு. பார்த்தீங்களா? அது பாசமாக வந்துச்சு, இது விரட்டுது. நான் தான் சொன்னேன் அதோட குணம். கொஞ்சம் நல்லானோன்னு எப்படி இது பண்ணுது. அது அன்பாக பாசமாக வந்து கேட்குது, என்னடா அடிபட்டிருந்தானே நல்லாயிட்டானான்னு வந்து பார்க்குது. இதுவும் அப்படி தான் பார்த்துச்சு, இதுவும் அப்படி தான் வந்துச்சு. எல்லாத்தையும் அது விரட்டுது. அதோட குணம் அதுக்கு. என்ன பண்ணுறது? சிரிக்கிறீங்க, கேம் ஓவர். காலில் பாருங்கள் அதுக்கு எவ்வளோ காயம்னு. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, அந்த மாதிரி தான். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே உறைவதுண்டோ, அந்த மாதிரி அவங்களுடையது. அவங்களுக்கு காலுக்கு அடிபட்டாலும் திருந்த மாட்டேன். அது எப்படி? அவங்களுக்கு தெரியாது. அவங்கவுங்க குணம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். இருந்தால் தான் பொழைக்க முடியும். அது பாருங்கள், காலை ஊனக்கூட முடியல இன்னும். இந்த காலில் எவ்வளோ காயம். ஆனால் இதெல்லாம் பாசமாக இருக்காங்க அது மேலே. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நடக்கிறான். என்னடா, மனுஷங்களே அந்த மாதிரி தான் இருக்காங்க. எஸ்கியூஸ். ஓ அந்த பூனை நலம் விசாரித்தது இல்லை, காலை கடிக்க வந்துச்சா? இல்லை